வணக்கம் தொடர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 824 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் காசாவுள்ளே தொடர்ந்து பல தாக்குதல்களையும் பல கொலைகளையும் இஸ்ரேல் செய்து கொண்டே வருகின்றது. அது நிறுத்தியபாடு இல்லை. அதேபோல் மறுபக்கம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து திட்டமிட்டு ஈரான் உள்ளே உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகின்றார்கள். கடந்த 15 நாட்களாகவே நடந்த இந்த கலவரம் என்பது தற்பொழுது ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரகாச்சி தெரிவித்துள்ளார். அதுவும் இன்று ஜனவரி 12 திங்கட்கிழமை இன்று கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்களை ஈரான் முழுவதும் தெருவில் இறக்கியுள்ளார்கள். மிகப்பெரிய அளவில் அவர்கள் அரசுக்கு ஆதரவான பேரணியை இன்று நடத்தி முடித்திருக்கிறார்கள். இதேபோல் ரஷ்யா மற்றும் வெனிசுவேலா குறித்தும் ஒவ்வொன்றாக பேச வேண்டியிருக்கிறது. நாம் காசாவிலிருந்து துவங்குவோம். நம்மோடு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். இந்த காசால குறிப்பா இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா கான்யூனிஸ்ட்ல மிக கடுமையா தாக்குதல் நடத்திட்டு இருக்குது இஸ்ரேலு. 2-3 தடவை திரும்ப அவங்க தகவல் அனுப்பிட்டாங்க ஹமாஸ். இவங்க இந்த போர் நிறுத்தத்தை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்க. நீங்க சொல்லிதான் நாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டோம், நீங்க தான் அதை பேசணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 2 தடவை ஹமாஸும் தகவல் அனுப்பிருச்சு. மிக குறிப்பா பாத்தீங்கன்னா கான்யூனிஸ்ட் பகுதியில இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் பாம்பு வச்சு தகர்க்கிற வேலையை இஸ்ரேல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது? இந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்த நாடுகள் என்ன சொல்றாங்க? ஒப்பந்தத்தை முன்னெடுத்த நாடுகள் ஒண்ணுமே பேச மாட்டானுங்க. அதுதான் அவனுங்களுடைய சிறப்பு. கத்தாரும் துருக்கியும் இதுல முக்கியமானவனுங்க. அவனுங்க கூட எஜிப்து சேர்ந்து வந்திருக்கிறான். ஸோ இப்போ இவனுங்க 3 பேருமே அமெரிக்கன் அலைஸா தான் இருக்கிறானுங்க. ஒன்றும் பெரிய எதிர்ப்புணர்வோடலாம் இல்லை. ஸோ அதனால எதுவும் பெரிய மாற்றங்களை அவனுங்க உருவாக்க போறது இல்லை. அது நம்ம எதிர்பார்க்கறதும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஸோ அதுதான் யதார்த்தம். ஆனா என்ன பண்றது, வேற வழியே கிடையாது. யாராவது ஒருத்தர் மீடியேட் பண்ணி ஆகணும். இவங்களை பொறுத்தளவுல அவனுங்க தான் இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸா இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்கள விட்டாலும் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த பின்னணியில தான் இவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க அவங்களுடைய மீடியேஷனுக்கு. வழக்கமா அதான் இப்ப இதுல ஒன்றும் பெருசா மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அக்டோபர் 7 ஆரம்பிச்ச இந்த அலெக்சா ஃபிளட் இன்னும் முடிவுக்கு வரல. இது தொடர்ந்து இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி தான் நகருது. இப்போதைக்கு ஒரு இடைக்காலமான ஒரு இன்டென்சிவ் போர் நின்றுருக்கே தவிர மற்றபடி அவனுங்களுடைய திட்டம்ல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு இனப்படுகொலை பண்ணுங்கிறது திட்டம். அந்த திட்டத்துல தொடர்ந்து பயணிக்கிறானுங்க. அப்பப்ப குண்டுகளை வீசுறானுங்க. கான்யூனிஸ்ட் பகுதிகளில் கடந்த 2-3 நாட்கள்ல கடுமையான தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. பல இடங்கள்ல ஃபயர் பெல்ட்டா மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. பெரிய அளவுக்கு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. ஆனா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. எந்த டேமேஜும் அவங்களுக்கு உருவாகல. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இன்னும் உள்ளுக்கு தான் இருக்கிறாங்க. இந்த போர் அவங்களும் முடிவுக்கு வந்ததா இன்னும் முழுமையா கருதலை. ஏன்னா இது இப்படிதான் போகுங்கிறத அவங்க எல்லாம் எதிர்பார்த்து பண்றதுதான். இப்போதைக்கு அவங்களுக்கும் ஒரு ஆசுவாசம் கிடைச்சிருக்கு, மக்களுக்கும் ஆசுவாசம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இது அடுத்த கட்டமா எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா சக்சஸ் பண்ணி கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் அவங்க முயற்சி பண்றாங்க. அது முடியுமா என்னங்கிறது தெரியல. இப்போதைக்கு இவனுங்களுடைய திட்டம் இந்த ஒட்டுமொத்த வெஸ்ட் ஏசியாவினுடைய பொலிட்டிக்ஸை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு போகணுங்கிறது திட்டம் தொடர்ந்து நடைமுறையில இருக்குது. அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுக்குள்ளேயே இங்க ஒரு பெரிய பவர் வேக்கம் உருவானதா கருதி பல சக்திகளும் தன்னை முன்னிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறானுங்க. அதுல அமெரிக்கன் அலைஸ்குள்ளேயே மிகப்பெரிய முரண்பாடுகள் இந்த பகுதி முழுக்க உருவாகிட்டு இருக்கு. அதனுடைய தீவிரமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது வெறும் பாலஸ்தீனத்தை மையமா வச்சு இந்த ஒட்டுமொத்த பகுதியினுடைய பாலிடிக்ஸை கம்ப்ளீட்டா புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால இதுல பாலஸ்தீனியர்கள் இதுல மையமா இருக்கிறாங்க. ஆனா இது ஒட்டுமொத்த ரீஜியனை பாதிப்புக்கு உள்ளாக்குது.
அதே மாதிரி ஒட்டுமொத்த ரீஜியனுக்கான பாலிடிக்ஸ் வந்து இங்க பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பவர் பேலன்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா மாறிட்டு இருக்கு. இப்ப இங்க குறிப்பா சொல்ல போனா 4 அணிகள் வந்து அமெரிக்கன் அலைஸ்குள்ள 3 அணிகள் இருக்கிறாங்க. அதே போல எதிர்ப்பணின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்படி 4 அணிகள் வந்து இந்த இந்த பகுதியில வந்து இன்னைக்கு யாரு முன்னுக்கு வர்றது, யாரு வந்து இந்த பகுதியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுல கடுமையான போட்டிகளை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு அணி வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அணி ஈரான் தலைமையா வச்சு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அணி இயங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா தலைமையில அந்த சன்னி இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு அணியை வந்து உருவாக்கி அவங்க வந்து இந்த பகுதியினுடைய கட்டுப்பாட்டை தங்க கை கொண்டு வரணுங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. இஸ்ரேல் தலைமையில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் தலைமையா வச்சு ஒரு அணியை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில அவங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த அணி வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த அணி ஒரு பக்கம் வந்து தாங்க தான் இந்த பகுதியினுடைய ஹிஜோமோனிக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணி வந்து காட்டுறதுக்கான பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கத்தாரு, கத்தாரு, துருக்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அணியா வந்து அவங்க இந்த பகுதியினுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்ப இதுல எல்லாருமே மற்றவங்களை அழிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுதான் அங்க முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸுங்கிறது அக்டோபர் 7க்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 4 அணிகள் வந்து உருவாயிருக்கு. இந்த 4 அணிகளுக்குள்ள போட்டி நடக்குது. இந்த ரீஜனல் பாலிடிக்ஸை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுல 4 அணிகளுக்கு இடையிலான போட்டி வந்து கூர்மை அடையுது. இந்த பாலிடிக்ஸினுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இந்த 4 அணிகளுக்கு இடையிலான போட்டியா தான் வந்து பரிணாமம் எடுக்க போகுதுங்கிறது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இந்த அணிகளுக்குள்ள யாருக்கு அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க இஸ்ரேல் அண்ட் யுஏஇ தான். ஸோ அவங்க தான் வந்து பிரதானமான அணியா இருக்கிறாங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க கூட இணக்கமா வந்து போகணுங்கிறது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடா இருக்கு. அது வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க வழக்கமான நிகழ்வுகள் தான். ஏன்னா இவனுங்க எல்லாருமே காம்படோர் எலைட்டு, எல்லாருமே வந்து அமெரிக்காவினுடைய தயவுனால வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிற கூடியவனுங்க. எக்ஸப்ட் ஃபியூ கண்ட்ரிஸ் நீங்க சொன்னாக்க எஜிப்தை சொல்லலாம், இல்ல துருக்கியை சொல்லலாம். இப்போ அவங்கள 2 பேர்த்தையும் தவிர மற்ற நாடுகள் எல்லாருமே அமெரிக்காவினுடைய தயவுல தான் வந்து இந்த பகுதியில ஆட்சியை நடத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால இவனுங்க எல்லாரும் அமெரிக்கா சொல்றதை கேட்கணும். அப்போ இந்த பகுதியினுடைய ஹிஜோமனிக் பவரா யார் உருவாக போறான்னாக்க இஸ்ரேல்ங்கிறது தான் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் பவர் வந்து இன்னைக்கு பெரிய கேள்விக்கு வந்துட்டதுனால அது நடைபெறுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்படியான இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இவங்களை எல்லாரையும் எதிர்த்து கண்டெயின் பண்ணுங்கிற இடத்துல தான் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்ஸ், இந்த பகுதியினுடைய பொலிட்டிக்ஸ் வந்து பரிணாமம் எடுக்குது. ஸோ இதுல பாலஸ்தீனியர்கள்ங்கிறவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து மெயின் சீன்ல கொண்டு வராம ஒதுக்கி வச்சிருக்கிறானுங்க. சீஸ்ஃபயருங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி மெயின் சீன்ல கொண்டு வராம ஒதுக்கி வச்சிருக்கிறானுங்க. இன்னைக்கு பெருசா வந்து பாலஸ்தீனியர்களை பத்தி பேசல, எந்த மீடியாவும் பேசுறது இல்லை, பெருசா அதை பத்தி விவாதங்கள் நடக்கல. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து மெயின் பிக்சரா இன்னைக்கு வந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையினுடைய ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு. உலகத்தினுடைய பிரச்சனைங்கிறது இன்னைக்கு இந்த 2026 குறிப்பா சொல்ல போனா வரலாற்று திருப்புமுனை வாய்ந்த ஒரு ஒரு ஆண்டா வந்து உருமாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனையினுடைய உக்கரம் வந்து உலகம் முழுக்க இருக்கு. இப்போ அதனால இன்னைக்கு காசா பிரச்சனைங்கிறது மைய பிரச்சனையா பேசப்படலை. அதனுடைய தாக்கமும் இன்னைக்கு பெருசா இல்லை. ஆனா ஒரு விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கா நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, காசாங்கிறது என்றைக்குமே மைய பிரச்சனையா வந்து மக்கள் மத்தியில மாறிடுச்சு. அதுதான் வந்து அலெக்சா ஃபிளரினுடைய வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கு கொடுத்த விலை வந்து ரொம்ப அதிகம். ஆனாலும் இது வந்து இன்னைக்கு ஒரு மெயினான பிரச்சனையா வந்து உலகத்தினுடைய மக்கள் மத்தியில வந்து மெயின் பிரச்சனையா வந்து மாத்தி இருக்கு. அதே போல இஸ்ரேலை வந்து உலகத்துல வந்து
ஒரு டிஸ்பைசிங் பவரா வந்து மாத்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில இஸ்ரேலை வந்து இந்த அலெக்சா ஃபிளட்டுங்கிறது மாத்திருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா நடந்த மிக முக்கியமான விஷயங்கள்னா இஸ்ரேலினுடைய இழிநிலை, பாலஸ்தீனியர்களினுடைய முக்கியத்துவம். ஸோ இதுதான் வந்து சர்வதேச அரங்க பொறுத்தளவுல மக்கள் மத்தியில பதிவான விஷயம். இந்த அலெக்சா ஃபிளட்டுக்கு அப்புறம் பதிவான மிக முக்கியமான விஷயம் இது ரெண்டும் தான். இது ரெண்டும் தான் ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள். இதற்கு இடையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எந்த பெரிய மாற்றத்தையும் உருவாக்க போறது இல்ல. அது அல்டிமேட்டா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்களை பொறுத்து தான் வந்து சர்வதேச பாலிடிக்ஸ் வந்து மாற்றம் அடையும். மக்கள் மத்தியில என்ன உருவாகுதோ அதுதான் முக்கியமானது. ஸோ அந்த வகையில வந்து ஒரு ஆப்டிமிசம் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. என்னதான் இது நடந்ததுனாலும் இன்னைக்கு எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாலும் பின்னாடி வந்து இந்த டனல்ல வந்து ஒரு வெளிச்சம் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஓகே தொடர், நல்ல நிகழ்வே நடக்கட்டும் நம்புவோம். நாம் பாலஸ்தீன விடுதலை தான் இது எல்லாத்துக்கும், இந்த ஒட்டுமொத்த இதுக்கும் ஒரு தீர்வா இருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும். நம்ம இங்கேருந்து அப்படியே ஈரான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 15 நாளா ஈரான்ல மிகப்பெரிய அளவுல உள்நாட்டு, கிட்டத்தட்ட உள்நாட்டு கலவரம்னு சொல்லலாம். மில்லியன் பீப்புள் வந்து ரோட்ல இறங்கிட்டாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் ட்விட்லாம் போட்டாரு. நாங்க வந்து எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவோம் ஈரான் மேல அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? ஏன்னா போன தடவை நம்ம பேசும்போது தொடர்ந்து சொல்லியிருந்தோம், வணிகர்கள் தான் அந்த போராட்டத்தை முதல்ல தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு இந்த மொசாட்டு சிஏ ஆட்கள் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுல இதா இருக்கு அப்படின்னு. அரசினுடைய சொத்துக்கள், மிகப்பெரிய அளவுல சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டிருக்கு, அது வந்து எரிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் தங்களை சொல்லக்கூடிய ஆட்களை உள்ள புகுந்து பள்ளிவாசலை எல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. பள்ளிவாசலை எரிச்சிருக்கிறாங்க, பல பேருந்துகளை எரிச்சிருக்கிறாங்க, வணிக வளாகங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு இது வரும்போது நேற்று இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மக்கள் திரண்டு வந்து ஈரான் அரசுக்கு ஆதரவான தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கத்தைய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. அதாவது இந்த நெத்தன்யாகுவினுடைய பயணம் 28ஆம் தேதி நெத்தன்யாகு பயணம் மேற்கொண்ட நாள்ல இருந்து அந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சுது. அப்ப இதுக்கும் வந்து கோயின்சிடென்ட்டா வந்து எதுவும் நடக்கிறது இல்லை. ஸோ அப்ப அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான். ஸோ அடுத்த கட்டமா போன முறை வந்து எடுத்த முயற்சிங்கிறது கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருச்சு. அவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்னு சொன்னாக்க, நம்ம அந்த போரின் போதே நம்ம சொன்ன விஷயம் என்னன்னாக்க, மக்களை வந்து ஒன்றுபடுத்தினது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட். ஏன்னா மக்களை ஒன்றுபடுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஈரான் அரசுக்குள்ள அரசுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது மக்கள் ஒன்றுபடாம இருந்ததுதான். மக்களுக்குள்ள பிளவு இருந்ததுன்னா அரசாங்கத்தினால வலுவா இருக்க முடியாது. இந்த ரெவல்யூஷனரி அரசாங்கமா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து உருவானதுக்கு அப்புறம் பிளவுங்கிறது மக்கள் மத்தியில இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். ஏன்னா ஒரு அரசு வந்து வலுவானதா இருக்கணும்னா மக்கள் வந்து அந்த அரசுக்கு ஆதரவானவங்களா நிக்கணும். ஸோ அப்ப மக்கள் வந்து போர்னு வரும்போது எக்ஸ்டர்னல் பவர்ஸ் வந்து ஒரு போரை தொடுக்கும் போது அதுவும் வந்து இன்டிஸ்கிரிமினேட்டா வந்து எல்லார் மீதும் வந்து குண்டுகளை வீசும்போது, அதுவும் ஒரு இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கிற, சமகாலத்துல இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசு அந்த விஷயங்களை வந்து தன் நாட்டுக்கு எதிராக பண்ணும்போது மக்கள் வந்து இயல்பா அரசுக்கு ஆதரவா திரண்டுட்டாங்க. ஈரானியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை ஓர்மைக்குள்ள வந்து மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபிட் வெஸ்ட்டுக்கு, அதாவது அமெரிக்கன் சைனிஸ்ட் குரூப்புக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி. ஸோ அந்த தோல்வி தான் வந்து அவங்களுடைய போரை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குனது. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பே வந்து மக்களுக்குள்ள வந்து பிளவை உருவாக்கி இன்டர்னல் கான்ஃபிளிக்டை உருவாக்கி அரசுக்கு எதிராக மக்களை திருப்பணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் பின்னணியில தான் வந்து பொருளாதார தடைகள் வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து அவங்களுக்கு கடுமையா வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க பொருளாதார தடையினுடைய அடிப்படை என்னன்னாக்க, மக்களை வந்து வளர விடாம கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி அரசுக்கு எதிராக திருப்புறது தான். அதுதான் வந்து வெனிசூலால நடந்தது, அதுதான் வந்து சிரியால நடந்தது, அதுதான் ஈராக்ல நடந்தது. அதே தான் வந்து கியூபால 80 கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல வந்து அந்த அணுகுமுறை தான் வந்து இன்னும் தொடருது. ஸோ இதெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னன்னாக்கா, மக்களை வந்து பனிஷ் பண்றது,
அதே போல மக்களை வந்து கோபத்துக்குள்ளாக்குறது, கடுமையான வாழ்க்கை முறையை வந்து எதிர்கொள்ள வைக்கிறது. அதன் மூலமா அரசு வந்து சரியா செயல்படலைன்னு சொல்லிட்டு அரசு மீது அந்த கோபத்தை வந்து திசை திருப்புறது தான் இந்த சாங்ஷன்ஸினுடைய அடிப்படை. ஆனா பல இடங்கள்ல அது தோல்வியை தான் தழுவியிருக்குது. ஏன்னா அரசாங்கத்தை எதிர்க்கிறத விட அமெரிக்காவை எதிர்க்கிற நிலைப்பாட்டுக்கு மக்கள் போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு காரணகர்த்தா வந்து அமெரிக்காங்கிறத அவங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த பின்னணியில மக்களுக்குள்ள பிளவை உருவாக்கி அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புறது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான நோக்கம். அந்த நோக்கங்கிறது எல்லா விஷயங்கள்லயும் அதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்காக தான் அவங்க வந்து மீடியா ஸ்பியரை வந்து கட்டுப்படுத்துறது, வெளிநாடுகள்ல இருந்து மீடியாக்களை இயக்கிறது, மக்கள்கிட்ட வந்து சாஃப்டான ப்ரொபகேண்டா பண்றது. நீங்க வந்து அமெரிக்கா கூட வந்து எதிர்த்துக்கிட்டு இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ஹெஸ்புல்லா, அன்சரல்லா, ஹமாஸ், பிஐஜே போன்ற அமைப்புகளுக்கு உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு உங்களுடைய பணத்தெல்லாம் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகேண்டா பண்றதுக்கு ஈரான் இன்டர்நேஷனல் போன்ற நிறுவனங்கள், மீடியா நிறுவனங்கள் லண்டன்ல இருந்து இயங்கிட்டு இருக்கானுங்க. பல பல மீடியா குரூப் வந்து பெர்சியன் லாங்குவேஜ்ல பல மீடியா குரூப் உலகம் முழுக்க இருந்து இயங்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டு பண்ணிட்டு இருக்கிறது மேற்கத்திய நாடுகள் தான். ஸோ இப்ப இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த மக்களை வந்து திசை திருப்பி அரசுக்கு எதிராக திருப்புறது தான் வந்து அவங்களுடைய பிரதான நோக்கமா வந்து வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த ஜூன் 12ஆம் தேதி இவனுங்க நடத்தின தாக்குதல்ல கம்ப்ளீட்டா வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மக்களை வந்து பிளவு பண்றதுக்காக எடுத்த முயற்சிங்கிறது தோல்வி அடைஞ்சு மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அரசுக்கு ஆதரவா திரும்பிட்டாங்க. அப்ப அது வந்து பெரிய தோல்வி. இப்ப இவங்க எடுத்த முயற்சியில மிகப்பெரிய தோல்வின்னா அதுதான். அதுக்கு அடுத்துதான் வந்து மிசைல் டார்கெட் பண்ணது, மிசைல்ல வந்து ஏற்பட்ட பாதிப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாம். முதல் தோல்வி மிக முக்கியமான பிரின்சிபலான தோல்வினாக்க மக்கள் வந்து ஒன்று சேர்ந்ததுதான். இப்ப அதை உடைக்கணும். அதுதான் பிரதான நோக்கம். இந்த போரினுடைய அடுத்த கட்டங்கிறது மக்களை உடைக்கிறது தான் பிரதான நோக்கமா வந்து அவனுங்க வடிவமைக்கிறானுங்க. ஸோ அந்த பின்னணியில தான் உள்ளுக்குள்ளேயே வந்து பயிற்சி கொடுத்து, பணம் கொடுத்து, உள்ளுக்குள்ள இருக்கிறவனுங்களை வந்து தங்களுக்கு பகடைக்காயா பயன்படுத்தி, இந்த பயிற்சி முதற்கொண்டு கொடுத்து, அவனுங்களெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு இயல்பா வர்ற கோபத்தை வந்து மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக காட்டுறதுக்காக ஒரு போராட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது அரசாங்கத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்றாங்க. இது வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். அரசாங்கங்கிறது ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் கிடையாது. அது வந்து பியூரோக்ரசி. ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்ங்கிறது பியூரோக்ரசி. அதுல வந்து டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் ஒரு கவர்மெண்ட் வருது, ஒரு மேண்டேட்ஸ் கொடுக்குது, நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வருது. அந்த கவர்மெண்ட் வந்து சரியா செயல்படல, மிஸ்மேனேஜ் பண்ணுது. அது வெஸ்ட் கூட வந்து நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த சாங்ஷன் பிரச்சனைக்கு என்ன தீர்வை எட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி வந்துச்சு. கடைசியா வந்து என்ன நடந்ததுன்னா போர் தான் நடந்ததே தவிர எந்த பிரச்சனையும் தீரல. சாங்ஷன் ரிலீஃப் கிடைக்கல. கூடுதலா வந்து சாங்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டானுங்க. கரன்சி மீது தாக்குதல் நடத்துறானுங்க. கரன்சி வந்து பிளக்சுவேட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷத்துல 2 மாசத்துல 50% வந்து கரன்சியோட வேல்யூ வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு உலகத்திலேயே வந்து அதிக வேல்யூ டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து ஈரானியன் ரியால் வந்து ரொம்ப வீழ்ச்சி கண்டிருக்கு. ஸோ அதனால பெரிய சிக்கல். ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றதெல்லாம் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே போறதுனால ட்ரேடர்ஸ்னால இம்போர்ட் பண்ண முடியல. பெரும் பொருட்கள் வந்து வர்றது வந்து தடைபடுது. பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. விற்க முடியல. இன்ஃப்ளேஷன் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் லெவல் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து மேனேஜே பண்ண முடியல. இப்போ இது இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியா வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து மக்கள் வந்து இந்த போராட்டங்கள்ல வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இவனுங்களுடைய ஆட்களை உள்ளுக்கு இறக்கி ஆயுதங்களை கொடுத்து பொது சொத்துக்களை அடிக்கிறது. இப்போ போராட்டம் நடத்துற வரவனுங்க மக்களுக்காக போராட்டம் நடத்துறானுங்க. மக்கள் வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, பொருளாதார சிக்கலை எதிர்கொள்றாங்க, அதெல்லாம் தீர்வு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறவன்
எப்படி வந்து அரசு சொத்தை அடிப்பான், அப்ப அதனால ஏற்படுற பாதிப்புங்கிறது மக்களுக்கு நன்மையா கொடுக்க போகுது. இப்ப மீண்டும் வந்து அரசுக்கு வந்து செலவு தானே அதிகமாக்கும். அப்ப எப்படி மக்களுக்கு நல்லது கொடுக்கும்? ஸோ அதனால இதுல அடிப்படையிலேயே வந்து அவனுங்க அப்ப இது நோக்கம் இல்லங்கிறது கிளியரா தெரியுது. இவனுங்க எல்லாருமே வந்து வன்முறைக்காக வந்தவனுங்க. வன்முறைக்காக காசு வாங்கிக்கிட்டு, வெளிநாடுகள்ல இருந்து காசு வாங்கிக்கிட்டு வன்முறைக்காக இயங்குறவனுங்க. இப்ப இவனுங்கள பெருமளவுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணது வந்து யார் மூலமா ரெக்ரூட் பண்றானுங்கன்னா, ஈரான் இன்டர்நேஷனல்ங்கிற அந்த டிவி சேனல் மூலமா தான் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறதா பல இடங்கள்ல இருந்து தகவல் வருது. ஏன்னா நெறைய பேர் மாட்டுனவனுங்க எல்லாருமே அது என்ன சொல்றானுங்கன்னா, ஈரான் இன்டர்நேஷனல்ல இருந்து என்ட்ட பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்றாய்ங்க. ஸோ அதனால இதுல என்னன்னா, பெரிய அளவுக்கு இந்த வெளிநாடுகள்ல டயஸ்போரால போயி, அதுவும் குறிப்பா வந்து இந்த அ ஷாவினுடைய முன்னாள் டிக்டேட்டர் வந்து ஷாவோட ஆட்கள், அதுக்கு ஆதரவா இருந்த அந்த மொனார்க்கிய ஆதரிக்கக்கூடியவனுங்க, அவனுங்க தான் வெளிநாடுகள் முழுக்க இருந்துகிட்டு, இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இப்ப அவனுங்களுடைய ஆட்கள் அவனுங்க மூலமா பணம் குடுக்கறது. இன்னும் சொல்லப்போனா ஒரு பொண்ணுலாம் வந்து இந்த போராட்டத்துல உள்ளுக்கு நுழைஞ்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. அது துப்பாக்கி மொதக்கொண்டு வச்சிருக்கு. அது சொல்லுது $30 குடுக்குறான்னானுங்களா. $30 வாங்கிக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு வந்து அது சிக்கிருச்சு போலீஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து வன்முறை வெறியாட்டங்கள நடத்துறதுக்காக காச குடுத்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறானுங்க, இந்த மாதிரியான இளைஞர்களையும், பெண்களையும். இப்ப இவங்க எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தி அரசு சொத்துக்கள அடிச்சு காலி பண்றது. அரசு சொத்துக்கள மட்டும் இவனுங்க அடிச்சு காலி பண்ணல. பிரைவேட் ப்ராப்பர்ட்டீஸு, காரு, கடை, வணிக வளாகம் இப்படி எல்லாத்தையும் வந்து அடிச்சு உடைச்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல. இது எல்லாத்தையும் கடந்து ஈரான்ங்கிறது ஒரு ரிலிஜியஸ் சமூகம். கிட்டத்தட்ட வந்து 90 95%க்கு மேல வந்து இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு. இப்ப இஸ்லாமியர்கள் வந்து மதிக்கக்கூடிய மாஸ்க வந்து அடிச்சு கொளுத்தியிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட வந்து 25 மாஸ்க்குக்கு மேல வந்து கொளுத்தியிருக்கிறானுங்க. இதெல்லாமே வரலாற்று சிறப்புமிக்க மாஸ்க். ஏன்னா ஈரான்ல இருக்கிறதெல்லாம் பழமையான மாஸ்க். அந்த மாஸ்க் எல்லாத்தையும் வந்து கொளுத்தியிருக்கிறானுங்க. இப்ப அதெல்லாம் வந்து யாரு பண்ணுவா? யாருக்கு அந்த நோக்கம் இருக்க முடியும்? மக்கள் வந்து போராட்டம் பொருளாதார பிரச்சனைக்கான போராட்டத்துக்கு வரவைங்க, மாஸ்க் எதுக்கு அடிச்சு உடைக்கணும்? மாஸ்க் எதுக்கு கொளுத்தணும்? இப்ப இதெல்லாம் வந்து வெளியில இருந்து தூண்டப்பட்டு, காசு குடுத்து மொசாத் இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாவே ஒத்துக்கிறானுங்க. இப்போ நீங்க முதல்ல வந்து நியூ இயருக்கு விஷ் பண்ணிட்டு, முன்னாள் அ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் முன்னாள் சிஐஏ உடைய சீஃபா இருந்தவன், டைரக்டரா இருந்தவன் மைக் பாம்பேயோ. மைக் பாம்பேயோ வந்து வெளிப்படையாவே ட்விட் எழுதுறான். ஈரானியர்களுக்கு போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற ஈரானியர்களுக்கு வாழ்த்துக்கள், நியூ இயர் வாழ்த்துக்கள். அதே போல அவங்க கூடயே நின்னுகிட்டு இருக்கிற மொசாத் ஏஜென்ட்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா எழுதுறான். இப்ப இதெல்லாம் வந்து ஹியூமிலியேட் பண்றது. வேணும்னே வந்து நோன்றானுங்க. இப்ப ஈரானை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறானுங்க. ஈரானை வந்து ஹியூமிலியேட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. நான் தான் பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறானுங்க. இதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுக்குறானுங்க. உர்சுலா வேண்டர்லைன் வந்து சொல்றா, அஹ் அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய கவுன்சில் சீஃப் அவ சொல்றா. அவ என்ன சொல்றா? கமிஷன் சீஃப் அவ என்ன சொல்றா? ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடையை தீவிரப்படுத்தணும். அதே போல ஈரான்ல வந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து கூர்மைப்படுத்தணும். போராட்டவாதிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். போராட்டவாதிகளை வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றா. போராட்டவாதிகள்னா மாஸ்க கொளுத்துறவன் தான் அவனுங்களுக்கு போராட்டவாதிகள். அப்ப என்னன்னா அவனுங்க எந்த லெவலுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. இன்னைக்கு உலகத்தை பொறுத்தளவுல அவனுங்களுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. அவனுங்க நாட்டுல போராட்டம் நடக்குது. மினியோபோலிஸ்ல வந்து ஒரு பொண்ணு போனவள வந்து ஐஸ் ஏஜென்ட் ஷூட் பண்ணி, அதுவும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல ஷூட் பண்ணி 3 தடவை அதுவும் கண்ணுல மூஞ்சில சுட்டிருக்கான். மூஞ்சில சுட்டு அந்த பொண்ணு வந்து இறந்து போணுச்சு. 37 வயசு பொண்ணு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பக்கத்துல ஒரு டாக்டர் வந்து நின்னுகிட்டு இருந்தவரு ட்ரை பண்ணி நான் என்னை விடுங்க நான் போய் அந்த பொண்ணை ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அனுமதிக்கல. எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் அனுமதிக்கல. ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ளுக்கு போறதுக்கு அனுமதிக்கல. அவ்வளவு நேரம் விட்டு அதுக்கப்புறம் நடந்தே போயிருக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ் போய் அந்த பொண்ணை மீட்கிறதுக்கு. அந்த பொண்ணு இறந்து போச்சு. இன்னைக்கு அந்த நாடு முழுக்க போராட்டம். அண்டையிலிருந்து இன்றைய வரைக்கும் வந்து கடுமையான போராட்டங்கள் நடக்குது. ஐஸ வந்து வெளியேத்து அப்படின்னு சொல்லிட்டு. இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போலீஸ் வச்சிருக்கிறானுங்க. அந்த போலீஸை வந்து வெளியேத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்கள்லயும் வந்து போராட்டம் வந்து கடுமையா நடந்துகிட்டு இருக்கு.
அங்க வந்து இவனுங்க பொதுமக்களே ஷூட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ இவனுங்க வந்து ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பொதுமக்கள ஷூட் பண்ணக்கூடாது. பொதுமக்கள ஷூட் பண்ணா உடனடியா நான் குண்ட வீசுவேன். எல்லா பிளானும் தயாரா இருக்கு. எங்க ராணுவம் தயாரா இருக்குதுன்னு. அடுத்த நாட்ல அவங்களுடைய இன்டர்னல் பிரச்சனையில நீ போய் நின்னுகிட்டு நான் மனித உரிமைங்கிற பேர்ல உள்ளுக்கு நுழைஞ்சு எல்லா வேலையும் பண்ற. எல்லா வேலையும் பண்ணுவேன்னு வெளிப்படையாவே மிரட்டல் விடுற. இதுக்கெல்லாம் பேர் என்னது? இதே வந்து சிரியால இவனுடைய ஆதரவு பெற்ற அல்ஜுலானி ஆட்சிக்கு வந்து அலவைட் சமூகத்தை சுட்டு கொன்னானுங்க. அவனுங்களுக்கு எதிரா என்ன நடவடிக்கை எடுத்த? ட்ரூஸ் மக்களை சுட்டு கொன்னானுங்க. என்ன நடவடிக்கை எடுத்த? இப்பவும் வந்து குர்திஸ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ இப்ப இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறானுங்க? எதுவும் பண்ணல. அப்ப இவனுங்களுக்கும் மனித உரிமைக்கும் என்ன தொடர்பு? இவனுங்க எந்த இடத்துல வந்து ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறானுங்க? ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்தது. 2 வருஷம் கைகட்டி வேடிக்கை பார்த்தானுங்களே, உதவி பூரா பண்ணிட்டு இருந்தானுங்களே. இவனுங்க வந்து மனித உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? சர்வதேச சட்டங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப இதெல்லாம் வந்து அவனுங்க காரணமா சொல்லிட்டு நான் ஈரானை வந்து தாக்குவேன். எப்ப வேணாலும் நான் தாக்குவேன். ஈரான் வந்து அமைதியா இருக்கணும். ஈரான் வந்து எந்த வன்முறையிலையும் ஈடுபடக்கூடாதுங்கிறானுங்க. இவனுங்களுடைய போராட்டவாதிகள் முழுக்க வந்து சொத்துக்களை அடிச்சு உடைப்பான், மக்களை வந்து ஷூட் பண்ணுவான், மக்களை கொல்லுவான், குழந்தைகள் உட்பட மாஸ்க்ல இருக்கிற குழந்தைகள் மேலெல்லாம் வந்து இத பெட்ரோல் குண்டை வீசி இருக்கிறானுங்க. ஸோ இப்ப இதெல்லாம் பண்ணுவான். அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எதுவுமே பண்ணாம அனுப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நம்ம இவங்களை பத்தி பேசுறதுன்னே தெரியல. ஸோ இப்ப இதெல்லாம் உச்சகட்டமா போய் கடைசியா கிட்டத்தட்ட போர் லெவலுக்கு வந்திருக்கு. எப்ப வேணாலும் நான் தாக்குதல் நடத்துவேன்னு சொல்லிட்டு நேற்றைய முந்தாநாத்திலிருந்து ப்ரொபகேண்டா வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அதுல ஈரான் மீது பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நான் மிலிட்டரி டார்கெட்லயும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. ஸோ என்ன அடுத்து வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட போர் வந்து நெருங்கி வந்துட்டது நமக்கு கிளியரா தெரியுது. இதுக்கு இமீடியட்டா வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுக்குமா, இல்ல அவங்களே வந்து பிரியம்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா எல்லா பாசிபிலிட்டியையும் உருவாக்கிட்டானுங்க. இப்போ போராட்டம் வந்து கிட்டத்தட்ட தோல்வியில முடிஞ்சிருக்கு. மக்கள் முழுக்க முழுக்க ஆதரவா வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு திரண்டுட்டாங்க. ஒட்டுமொத்தமாவே வந்து போராட்டவாதிகளினுடைய எண்ணிக்கை ஒரு 10,000 பேர் தான் ஒட்டுமொத்தமாவே இருக்கும். இப்போ 10,000 பேர் தான் வந்து ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க போராட்டம் பண்ணி வேண்டலைஸ் பண்ணானுங்க. இதுல இந்த பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குர்திஸ்தான்ல இருந்து பிஜேகே அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவனுங்க இப்ப செப்பரேட்டிஸ்ட் அமைப்பு, அவனுங்க வந்து குர்திஸ்தான் தனியா பிரிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறானுங்க ஈரான் பகுதியில. அவனுங்க ஒரு பக்கம். இப்படி பல பகுதிகள்ல இருந்து அரபு செப்பரேட்டிஸ்ட் குரூப் சவுத் ஈரான்ல இருக்கு. அவனுங்க இப்படி பல பகுதிகள்ல இருந்து செப்பரேட்டிஸ்ட் குரூப் எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கானுங்க. அவனுங்க ஆயுதங்களோட வந்துகிட்டு ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் அடிக்கிறது, ஐஆர்ஜிசி போஸ்ட்டை வந்து அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறது, எல்லா வேலைகளையும் எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து திறந்து விட்டுருக்கானுங்க. எல்லாத்தையும் ஒரே டயத்துல அட்ட டயத்துல வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்கானுங்க. இப்ப இதுல இன்டர்னலி இந்த நான் உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் மிகப்பெரியது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் வந்து முழுக்க ஆதரவை தெரிவிச்சு இன்னைக்கு போராட்ட கேதரிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ ஈரான் வந்து இன்டர்னல் பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட ஹேண்டில் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அமெரிக்கன் தரப்பும் இஸ்ரேல் தரப்பும் அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறானுங்கிறத அவங்களுடைய ப்ரொபகேண்டா வந்து தெளிவுபடுத்துது. ஸோ இப்போ இதுக்கு மத்தியில இன்னும் எத்தனை ஏஜென்ட்ஸை உள்ளுக்கு வச்சிருக்கிறானுங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இன்சைடு அண்ட் அவுட் சைடுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிருக்கிறானுங்க. ஸோ எப்ப ஆரம்பிக்கும்னு தான் தெரியல. இதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, இன்க்ளூடிங் வந்து சுப்ரீம் லீடரோட வீட்டு மேலே நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா கிளப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப கடுமையாவே அதனுடைய சபாநாயகர் பாராளுமன்ற ஸ்பீக்கர் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு, அப்படி ஒருவேளை நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்படி இல்லை நீங்க பண்ணி அப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அப்படி ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எங்களை சுத்தி இருக்கக்கூடிய எந்த அமெரிக்க சொத்துக்களும் இருக்காது. அதோட மட்டும் விட்டுற மாட்டோம். பர்சன் டு பர்சன் ஒவ்வொரு இஸ்ரேலியும் ஒவ்வொரு ஜியோனிஸ்டும் ஒவ்வொரு அமெரிக்கனும் ஒருத்தன் கூட பாதுகாப்பா இருக்க முடியாது இந்த ஏரியாவை சுத்தி அப்படியே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியெல்லாம் பேச முடியாது, நாங்க வேற மாதிரி நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து யார் முதல் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ற இடத்துல தான் அது வந்து நிக்குது. இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம், இந்த தடவை தாக்குதல் வந்து நம்ம தொடங்க மாட்டோம், ட்ரம்பே தாக்குதல் நடத்துவார் நமக்காக, நம்ம வந்து வேலை வந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் வந்து தினம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, விவாதம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆட்கள்கிட்ட சொல்றாங்க, நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, நம்ம பண்ணணும் எதிர்பார்க்காதீங்க, நம்ம அமைதியா இருப்போம், நமக்காக ட்ரம்ப் வந்து தாக்குதல் நடத்துவார் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க. என்ன ப்ரிப்பரேஷன்ல இந்த அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு போட்டிருக்குது, இந்த வாருக்கான செக்ரட்டரி, அப்புறம் அந்த ஒரு புது தண்ணி வந்திருக்கானே மார்க் ரூபியோ, ட்ரம்ப், இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசியிருக்கிறாங்களாகவும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க இது டீட்டெயிலா பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரை அவங்க ரொம்ப முக்கியமா குறி வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஐஆர்ஜிசியோட ஹெட் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து நம்ம கொள்ளணும், அப்புறம் வந்து இவரை கொண்டு வரணும், சுப்ரீம் லீடர் கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதை வந்து பிளானை தான் ஃபர்ஸ்டா வைக்கிறாங்க. இவ்வளோ குரூரமா இருக்காங்க அப்படின்னா இது வேற எங்க, இது அடுத்து எங்க நகரும்? ஏன்னா இதை பத்தி நான் ஒரு தடவை கூட கேள்வி கேட்டேன், ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க, என்ன தொடர்பு பண்றது? ஏன்னா வந்து அவங்க இவரையே கொண்டுட்டாங்க, நான் ஹசன் நஸ்ரல்லாவே கொண்டுட்டாங்க, இப்படி பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. அப்ப கூட நீங்க சொன்னீங்க, அப்படி பண்ணிட்டா அதுக்கு அடுத்து நடக்கிறது வேற மாதிரி இருக்கும், இது வந்து இது வரைக்கும் பார்க்காததா இருக்கும், அது வந்து அப்படியெல்லாம் வந்து ஈஸியா விட்டுட்டு போயிடாது ஈரான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போதைய சூழ்நிலையை வந்து ஈரான் எப்படி பாக்குது? இப்படி இந்த மிரட்டலை ஈரான் எப்படி பாக்குது? இல்ல, இது ரொம்ப ஹியூமிலியேட்டிங் மிரட்டல் தான். புள்ளி பண்றானுங்க, புள்ளி பண்றதுனுடைய உச்சத்துக்கு போயிருக்கிறானுங்க. இப்போ இது என்னன்னா, இது தொடர்பா வந்து ஏற்கனவே இந்த இந்த ஆக்சுவலா இந்த ரூமர் கசிய விடுறதுக்கான அடிப்படையே வந்து அசாசினேட் பண்றது தான். சுப்ரீம் லீடர் அசாசினேட் பண்றது அவனுங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து அவங்களுடைய திட்டத்துல இருக்கு. இன்னைக்கு ஏன்னா அமெரிக்கன் மிலிட்டரி பவருங்கிறது கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு 20% நேவல் ஃபோர்ஸ், அமெரிக்கன் மிலிட்டரி ஃபோர்ஸை வந்து அவனுங்க கரீபியன் கடல்ல நிறுத்தி இருக்கிறானுங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 80% இது வந்துல 80ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அவனுங்களுடைய பேசஸ்ல வச்சிருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு 40-50% பேர் தான் மிச்சம் இருப்பாங்க. அப்போ அவனுங்களுடைய நேவல் ஃபோர்ஸ், அவனுங்களுடைய இராணுவங்கிறது பெருமளவுக்கு இன்னைக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு உலகம் முழுக்க. இப்போ பாதி இராணுவம் தான் வந்து இப்ப பேலன்ஸ் இருக்கு. இப்போ ஈரான் மீது ஒரு கம்ப்ளீட் தாக்குதலுக்கு போகணும்னாக்க அவனுங்க குறைஞ்சது ஒரு 1 மில்லியன் சோல்ஜர்ஸை வந்து இறக்கணும். ஒரு 10 லட்சம் பேரை வந்து இறக்குனா மட்டும்தான் பெரிய விதமான தாக்குதலை வந்து ஈரானுக்குள்ள பண்ண முடியும், ஒரு இன்வேஷன் வந்து பண்ண முடியும். அது வந்து அதுக்கான கெப்பாசிட்டி முதல்ல அமெரிக்கன் இராணுவத்துக்கிட்ட இப்ப இல்லை. ரெண்டாவது அவனுங்களுக்கு ஆள் பற்றாக்குறை பெரிய அளவுக்கு இருக்கு. அமெரிக்கன் இராணுவத்துக்கு புதுசா வந்து ரெக்ரூட் பண்ண முடியல. ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்ல வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க இராணுவத்தை பொறுத்தளவுல. ஸோ அதனால அது வந்து நடக்காத காரியம். அதனால அவனுங்க தேர்ந்தெடுக்கிற வழிமுறைங்கிறது இஸ்ரேல் ஃபாலோ பண்ண வழிமுறை தான். டீகேபிட்டேஷன், லீடர்ஷிப்பை காலி பண்றது, வெற்றியை காமிச்சிக்கிறது. தான் வந்து எல்லா வகையான சொபிஸ்டிகேஷனோட இருக்கேன், அதனால என்கிட்ட பகச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட வேண்டியது. ஏன்னா போர்ல வந்து கிரவுண்ட் ஃபோர் வார்ல வந்து இஸ்ரேலால ஒன்றும் கிழிக்க முடியலங்கிறது நமக்கு காசாக்குள்ள பார்த்துட்டோம். அவனுங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனுங்க எதை வச்சு மிரட்டுறானுங்கன்னாக்க, இந்த மாதிரி லீடர்ஸை வந்து நான் கொலை பண்ணுவேன், என்கிட்ட எல்லா இன்டெலிஜென்ஸ் தகவல்களும் இருக்கு, என்னுடைய டெக்னாலஜி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து வானத்திலிருந்து வீசுற குண்டுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இப்படிலாம் தான் வந்து அவனுங்களுடைய பவரை வந்து அவனுங்க காமிச்சுக்கிறானுங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க அப்படிதான் அவனுங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி என்கிட்ட தான் இருக்கு, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது மட்டும்தான் இப்ப அவனுங்களுடைய பணியா இருக்கு. அதுதான் வெனிசுலாவில் பண்ணியிருக்கிறானுங்க. ஏன்னா இப்ப அவனுங்களுக்கு போர் நடத்த முடியல, போர் நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. ரஷ்யா கிட்ட நேரடியா போருக்கு போக முடியாம தான் யுக்ரைனை வச்சுக்கிட்டு போருக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. அங்கேயும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ரஷ்யா நேரடியா போரை எதிர்கொள்ளுது. ரஷ்யா வந்து ஒண்ணுமே பண்ண முடியல இவனுங்களால. இவனுங்களால வந்து போருக்கு நேரடியா போறதுக்கான சூழல் இல்லை. இவனுங்களால வந்து தாலிபானை வெற்றி அடைய முடியல ஆப்கானிஸ்தான்ல. ஈராக்ல தோல்வி அடைஞ்சானுங்க, வியட்நாம்ல தோல்வி அடைஞ்சானுங்க. இவனுங்க சமீப காலங்கள்ல எங்கேயுமே வந்து போர்ல வந்து வெற்றி அடைஞ்சதா சரித்திரம் இல்லை. இன்வேஷன் பண்ண எந்த இடத்துலயும் வந்து இவனுங்க வெற்றி அடைஞ்சதா சரித்திரம் இல்லை.
ஸோ அதனால இவனுங்களால போர்ல வந்து நேரடியா கிரவுண்ட் இன்வேஷனை பொறுத்தளவுல வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்ப இன்னைக்கு ராணுவ வலிமைங்கிறது போரை வந்து வெற்றி அடைகிறதுல தான் ராணுவ வலிமை இருக்குது. ஆனா இவனுங்களுடைய வலிமைங்கிறது அது எதுவுமே கிடையாதுங்கிறது நமக்கு வரலாறே சொல்லுது. இவனுங்கள்ட்ட எந்த வலிமையும் கிடையாது. ஆனா என்ன வலிமை இருக்குன்னா இந்த மாதிரி குறுக்கு வழியில வந்து போர்ல வந்து வெற்றி அடையணுங்கிறது மட்டும்தான் இவனுங்கள்ட்ட இருக்கிற வலிமை. அதுல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தான் இவனுங்களால பண்ண முடியும். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை வச்சுக்கிட்டு, டெல்டா ஃபோர்ஸஸ் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் மட்டும்தான் இவனுங்களுடைய பண்ண முடியும். அதுக்கு தான் இவனுங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு. இவனுங்க பியர் காம்படிட்டர் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்கிட்ட நேரடியா போருக்கு போனானுங்கன்னா தூக்கி போட்டே மிதிச்சிருவானுங்க. ஸோ அதுதான் நடக்குது. ஆரிஸ்னிக்கு அனுப்புனானுங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம தொடர்ந்து ஓட வேண்டியதான் இருக்கு. ஸோ அதனால இவனுங்களால பியர் காம்படிட்டர்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ராணுவ ரீதியா இவனுங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப இதுல வீக்கா இருக்கிறவனுங்களை தான் வந்து அடிச்சு பெரிய ஆளுகளை மிரட்டிக்கிறது. டான் எப்படி வந்து ஒரு ஏரியால வந்து வலுவில்லாதவனை அடிச்சு பெரிய ஆள் ஆகிக்கிறானோ அதே மாதிரியான அணுகுமுறை தான் இவனுங்களுடைய மிலிட்டரி பாலிசியை பொறுத்தளவுல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவனுங்களுக்கு உடனே ஒரு விஷயத்த பண்ணணும். அதை ஒரு பெரிய ப்ரொபகண்டா செய்தியா மாத்தணும். உலகம் முழுக்க விவாதிக்க வைக்கணும். அது ரொம்ப அது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்ப்ளோசிவான நியூஸா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னாக்க அசாசினேட் பண்ணிட்டேன், ஒரு பெரிய லீடரை வந்து அசாசினேட் பண்ணியாச்சு, இல்ல ஒரு பெரிய லீடரை வந்து நான் கடத்திட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி வந்து அவனுங்களுக்கு செய்தி வந்து பெரிய ஹாலிவுட் நியூஸ், ஹாலிவுட் படம் மாதிரியே வந்து வேணும். எல்லாமே பெருசா இருக்கணும். ஆனா இது எல்லாமே ஒரே செகண்ட்ல வந்து வேலை முடிஞ்சிடணும். ஏன்னா இவனுங்களுக்கு நீட்டிச்சு போற நடத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ரூட்ல வந்து உலகத்தை முழுக்க வந்து பயமுறுத்தணுங்கிறது மட்டுமே வந்து இவனுங்க இப்ப நோக்கமா வச்சு அதை தான் இவனுங்களுடைய போர் தந்திரமா வந்து இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த பின்னணியில பார்த்தா அமெரிக்கா நேரடியா வந்து போரை வந்து இப்ப இன்னைக்கு நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்படி ஒரு வேளை நடத்தணும்னாக்க நேரம் வந்து அவனுங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கணும். நேரம் வந்து படை துருப்புகள் வந்து உள்ளுக்கு வந்திருக்கணும், இந்த பகுதிக்கு வந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் எதுவும் பெருசா நடக்கல. அப்ப என்ன நடக்க போறானுங்கன்னாக்க நமக்கு கிளியரா தெரிஞ்சதுதான், இந்த பிளிட்ஸ் கிரீக் ஆபரேஷன்ஸ் தான். உடனடியா டக்குன்னு ஒரு தாக்குதல் நடத்துறது, அதுல நான் எல்லா வெற்றியையும் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டு மீடியா ப்ரொபகண்டா மூலமா வந்து வெற்றியா காமிச்சுக்கிறது, நேரேஷன்ல வந்து வெற்றி அடைகிறது, இவ்வளவுதான். இதன் மூலமா மக்களை வந்து அச்சத்துக்குள்ளாக்குறது, மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றது, மக்கள் வந்து இதுக்கு மேல நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே, இவன் இப்படிலாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மோரலா வந்து இழக்கிறது தான் வந்து அவனுங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுலதான் அவனுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அடைகிறானுங்க சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ல. ஆனா இந்த இந்த விஷயங்கள் வந்து இப்ப அதை நோக்கிதான் இவனுங்க நகர போறானுங்கிறத அவனுங்க இன்டிமேட் பண்றானுங்க. அதுக்குதான் வந்து இந்த ப்ரொபகண்டாவும் பண்றானுங்க. இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான அடிப்படை, மீடியா மூலமா சொல்றதுக்கு அடிப்படை வந்து இதுதான் அவனுங்களுடைய திட்டமாவே இருக்கு. இதுல மட்டும்தான் அவனுங்களால வெற்றி அடைய முடியும் இன்றைய சூழ்நிலையில. வேற எதுவும் அவனுங்களால போர்ல வந்து வெற்றி அடையறதுக்கான சூழல் இல்லை. அதை நோக்கிதான் நகர போறானுங்க. ஆனா இது வந்து எப்போ இது கையை மீறி போக போகுது அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு அயத்தல்லா அலி கமேனியை வந்து நீங்க அசாசினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி பல முறை வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா வந்து இதே அயத்தல்லா ரேங்க்ல இருக்கக்கூடிய பல அயத்தல்லா அலி சிஸ்தானி இருக்கிறாரு இதுல ஈராக்ல. அவருதான் உலகத்திலேயே வந்து இந்த சியா முஸ்லிம்களுடைய பவர்ஃபுல் அத்தாரிட்டி, அதாவது ரிலீஜியஸ் அத்தாரிட்டியில பவர்ஃபுல்லான அத்தாரிட்டி வந்து அலி சிஸ்தானி தான். அதுக்கடுத்து அயத்துல்லா அலி கமேனி. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் ஃபிகர்ஸ் இந்த ரிலீஜியஸ் இதை பொறுத்தளவுல. இது போல பல அயத்துல்லாஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்கள நேற்று ஒருத்தர் வந்து ஈரானியன் பார்லிமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா உலகம் முழுக்க வந்து ஜிஹாத் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா முஸ்லிம்களுக்கும் ஜிஹாத் அறிவிப்போம். அப்போ கண்டிப்பா வந்து எந்த இடத்துல எங்க வேணாலும் தாக்குதல் நடக்கும். அமெரிக்கன் அபிஷியல்ஸ், அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ், இஸ்ரேலி பொலிட்டீஷியன்ஸ், இஸ்ரேலி அபிஷியல்ஸ் எவனும் எங்கேயும் போக முடியாது. எல்லாருமே எங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட். அது எந்த முஸ்லீம் வேணாலும் பண்ணுவான். அப்படி வந்து ஜிஹாத் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இது எந்த மாதிரியான எல்லையை நோக்கி நகர போகுதுன்னா, ஒருவேளை அயத்தல்லா அலி கமேனியை வந்து இவனுங்க அசாசினேட் பண்ணானுங்கன்னா இந்த போருங்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் போர்ல இருந்து ஒரு சிவிலைசேஷனல் போரா போக போகுது.
ஒரு மத ரீதியான போரா வந்து இது மாற்றம் அடைய போகுது. அப்படி ஒரு வேளை மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி யார்ட்டையுமே கிடையாது. இது நியூக்ளியர் பாம்போட மோசமான இதெல்லாம் மாறிடும் போல இருக்கு. இது எப்படி போய் முடியும் அதை நோக்கிதான் நகருது. ஏன்னா இவனுங்களுடைய அடாவடித்தனத்து வந்து எங்க போக போகுதுன்னா, இது கம்ப்ளீட் ஒரு சிவிலைசேஷனல் போரா போய் ஒரு ரிலீஜியஸ் போரா மாறி, இது யாரு கட்டுப்பாட்டிலும் இல்லாம யாருமே கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போக போகுது. அதை நோக்கிதான் இவனுங்க நகர்த்துறானுங்க இந்த போரை. இப்ப இது நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்புவோம். அவ்வளவு முட்டாள்தனமா ஏற்கனவே முட்டாள்தனம் தான் அவங்க எத்தனை தடவை நம்ம இது நம்புறதுன்னு தெரியல. இவங்க முட்டாளா இருக்க மாட்டாங்கன்னு நம்புறதுன்னு தெரியல. அப்ப நம்ம தான் முட்டாளாயிருவோம். இவங்க முட்டாள் தான் அப்படின்றது தெரியுது. அந்த முட்டாள்களை எப்படி டீல் பண்ண போகுது ஈரான் அப்படின்றது தான் வர நாட்கள்ல நம்ம கவனிக்கணும். அது கல்ச்சுரல் இஷ்யூ தோழர். என்னன்னா இப்ப அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல அவனுங்க வந்து அவனுங்களுக்கு சிவிலைசேஷனல் வேல்யூ தெரியாது. ஒரு சிவிலைசேஷன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து ஒரு சிவிலைசேஷன் உருவாகி வருதுன்னா அதுக்கு இருக்கிற கலாச்சார முறைகள் என்ன இருக்கு, அது நம்பிக்கைகள் என்ன இருக்கு, அது மத நம்பிக்கைகள் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அது மக்கள் கூட வந்து மக்களுடைய மனநிலையில வந்து பதிஞ்சு இருக்குது, அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு அதோட பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் அவனுங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அவனுங்கள்ட்ட வரலாறு கிடையாது. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அவனுங்களுக்கு இதை எப்படி எந்த அளவுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு புரியவே இல்லை. இப்போ லின்சி கிராம் போன்ற இந்த லூசு பயலுங்க வெளியே நேரடியா சொல்றானுங்க, அயத்துல்லா அலி கமேனியோட உயிருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், அயத்துல்லா அலி கமேனியே தேவையில்லை, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனுக்கு என்ன தெரியும்? அயத்துல்லா அலி கமேனிங்கிற நபரினுடைய அத்தாரிட்டி என்னங்கிறது அவனுக்கு தெரியுமா? அவருக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்னங்கிறது அவனுக்கு தெரியுமா? அது எந்த அளவுக்கு பிணைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த மாதிரியான கலாச்சாரமே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. அவனுங்கள்ட்ட இருக்கிற கலாச்சாரங்கிறது இன்றைய மெட்டீரியல் வேர்ல்டுல நம்ம வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நம்மள்ட்ட ஆயுதம் இருக்குது, நம்மள்ட்ட வந்து மிகப்பெரிய இராணுவம் இருக்குது, நம்மள்ட்ட பணம் இருக்குது, நம்ம சொல்றதை எல்லாரும் கேட்கணும், அதனால நம்மளை யாருமே எதிர்க்க மாட்டாங்க, நம்மளை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலை மட்டும்தான் இருக்கே தவிர, மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு போவாங்க, இப்ப கர்பலாங்கிற சம்பவம்லாம் வந்து அவனுங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுங்க அதை பத்தி யோசிக்க கூட மாட்டானுங்க. அவனுங்களுக்கு ஒருவேளை படிச்சாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா அவனுங்களுக்கு அது மாதிரி என்ன அதனுடைய ஆளாகலாம் என்னங்கிறது தெரியவே தெரியாது. அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியாது அவனுங்களால. அதான் பிரச்சனையே. கலாச்சார ரீதியா அவனுங்கள்ட்ட இந்த நாலேஜே கிடையாது, இதை சிந்திக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவனுங்கள்ட்ட கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப பதட்டமா தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இவரை கடத்தினதுக்கே வந்து நிக்கோலஸ் மதுரோவை கடத்தினதுக்கே வந்து பல இது சொல்றாங்க. அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் அப்படின்றது வந்து மிக ஒரு லேசர் மாதிரியான ஒண்ணு பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய லெவல்ல அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீரர்கள் வந்து தப்பிச்சு வந்த வீரர்கள் சொல்றாங்க, நாங்க வாந்தி எடுத்தோம். பல பேர் எல்லாரும் அங்கங்க மயங்கி விழுந்தோம். வாந்தி எடுத்தோம். எங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து இவங்க நேரடியா அத்தனை பேரையும் வந்து எதிர்கொண்டு வீழ்த்தல மாரி தெரியல. வேற ஏதோ சூழ்ச்சி பண்ணி, வேற எதையோ பயன்படுத்தி லேசர் எதையோ பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த தகவலை நான் படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து செர்பியால போன வருஷம் நடந்த ஒரு போராட்டம். மக்கள் பெரிய லெவல்ல இருந்தாங்க. ஒரு 3 செகண்ட் கூட இல்ல. 1 1/2 செகண்ட் 2 செகண்ட்ல ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே தெரிச்சு ஓடிட்டாங்க 2 சைடும். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு பெரிய இத வச்சு லேசரை வச்சு ஒரு பெரிய வேவ் மாதிரி அனுப்பிச்சாங்க. அது மக்களை வந்து தெரிச்சு ஓட வச்சிருச்சு அப்படின்றாங்க. அது ஒரு ரோட்டோட 2 பக்கம் ஓடிட்டாங்க. ரோடு அப்படியே அவ்வளவு பெரிய அகலமா பொழந்துருச்சு. ஒரு 5000 பேர் இருந்தவங்க அப்படியே 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. அது மாதிரியான இதை இவங்க எதுவும் பயன்படுத்துறாங்களா? என்ன கருமத்தை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல அங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற அச்சம் நமக்கு வரதான் செய்யுது. இதுல எனக்கு இன்னும் ஒரே கடைசி ஒரு சந்தேகம். நம்ம வந்து அது வந்து ஆஃப்லைன்ல பேசணும். அது இப்ப சொல்றது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. என்னன்னா நம்ம பேசும்போது என்ன சொல்லிட்டீங்கன்னா, மேபி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை ஐஆர்ஜிசியே கண்டக்ட் பண்ணி வணிகர்களை உள்ள இறக்கி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க போராட்டத்தை தொடங்குங்க.
தொடங்கும் போது யாரெல்லாம் வெளியில இருந்து இந்த உளவாளிகள் வர்றது வந்து அவங்க பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்த கூட இருக்கும் அப்படின்னு நினைச்சு அரசே கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை இப்பவும் அப்படிதான் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்களா? இல்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கம் வந்து ஏற்கனவே ஒரு அனுபவத்தை வந்து சந்திச்சிருக்குது. ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஆட்கள் இருந்தது தெரியாம தான் வந்து அந்த 12 நாள் போருங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியா அந்த 12 அதாவது 8 மணி நேரத்துல வந்து மிகப்பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சுது அந்த அரசாங்கம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல என்னன்னா யாரு இதுல நல்லவன் கெட்டவங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா தேவை. அப்படி ஒரு வேளை அந்த போராட்டங்கிறது ஒரு லெஜிட்டிமேட்டான போராட்டமா வந்து தேவைப்படுது அப்படின்னா போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இருக்குது. அது இயல்பான ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய உரிமை தான். அந்த உரிமையை வந்து அவங்க அனுமதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது அதை அனுமதிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களே கூட வந்து அதை கண்டக்ட் பண்ண சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இதுல தெரியும், கிளியரா தெரியும். ஏதோ நடந்திருக்கு, ஏதோ பண்றானுங்கிறது தெரியும். அது ஒரு வேளை வந்து அவங்க இந்த போராட்டத்தின் வழியெல்லாம் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியா வந்து அதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கலாம் முடியாது. அது என்ன மாதிரி நடந்திருக்கு, அது ஏன்னா ஒரு காலமும் அது வெளியில வராது. அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஹமாஸ் அமைப்பு இந்த அஹ், பிடிபட்ட போர் கைதிகள் ஹாஸ்டேஜஸ ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி கொண்டு போறதுக்காக அவங்களே ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அந்த போராட்டத்துல தான் வந்து அந்த ஆட்களை வந்து கொண்டு போனாங்கங்கிறது நம்ம பின்னால கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பண்ணி இருக்கிறதுல இப்ப யாரெல்லாம் வந்து இந்த அஹ், அழுகி போன ஆப்பிள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து அவங்களுக்கு இது அமைச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சந்தேகமா இருந்தது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்ம வந்து ஸ்பெகுலேட் தான் பண்றோம். இதுதான் உறுதியா நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது எதுவும் வெளியிலயும் வராது, ஒரு காலமும் வெளியிலயும் வராது. ஓகே, ஓகே. இறுதியா நான் ஒரு தகவலை சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எலன் மாஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் அந்த சேட்டலைட் மூலியமா கிடைக்கக்கூடிய இணையதளம். இந்த இணையதளத்தை வந்து 2022லயும் ஈரானுக்காக ஃப்ரீயா கொடுத்தாப்புல எலன் மாஸ்க்கு. அப்போ கூட நான் ட்விட்டர்ல போய்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்றீங்களே, இது ஏன் நீங்க வந்து இதுக்கு காஷ்மீர் கொடுக்கல? கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து 2G மட்டுமே கொடுத்தாங்க. மிகப்பெரிய அளவுல மருத்துவர்களுடைய தேவைகள் கூட நடத்த முடியல. அங்கெல்லாம் கொடுக்க முடியாத நீங்க வந்து ஈரானுக்கு இவ்வளவு வேகமா கொடுக்குறீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதை கூட நான் எழுப்பியிருந்தேன். இப்போ அதே மாதிரியான திரும்பவும் வந்து நாங்க வந்து எலன் மாஸ்க் அறிவிச்சாரு, இப்போ வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து நாங்க இதை கொடுக்குறோம், ஸ்டார்லிங்க் ஓபன் பண்றோம்னு ஓபன் பண்ணாப்ல. ஓபன் பண்ணா அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அது என்னன்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாத்தையும் ஜாம் பண்ணிருச்சு. இது வரைக்கும் உலகத்துல யாருமே ஜாம் பண்ண முடியாது ஸ்டார்லிங்க் உடைய இன்டர்நெட்டை அப்படின்றதான் அதனுடைய சிறப்பு. அதை வச்சுதான் அவங்க பெரிய அளவுல பங்குச்சந்தையிலையும் பணம் பார்த்துட்டு இருந்தாப்புல எலன் மாஸ்க்கு. இப்போ அது என்னன்னா இப்படி ஆகி போச்சு. அவங்க ஸ்டார்லிங்கே ஒரு லெவல் தள்ளி போய் ஒத்துக்குச்சு. நாங்கள் ஒரு 80% பாக்கெட் வந்து எங்களது ப்ராப்ளம் சந்திச்சுது அப்படின்னு. ஐஆர்ஜி சொல்லியிருக்கு, நாங்கள் 90% வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்லை, இது வந்து எங்களுடைய உள்நாட்டு தொழில்நுட்பம் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. வழக்கம் போல வந்து மேற்க இருந்து பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரஷ்யாவும் சீனாவும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களோட உதவிகளோட தான் இதை ஈரான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ ஒண்ணு மட்டும் உறுதியாயிருச்சு. ஒரு அமெரிக்க ப்ராடக்டை வந்து ஏசியன் ப்ராடக்ட் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. முதல் தடவை அடிச்சதை காலி பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து எப்படி மத்த ஆட்கள் கொண்டு போய் விற்பாங்கன்னு தெரியல. இதுதான் சமீபத்தில் நடந்திருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து. இல்ல இதுல ஒரு முக்கியமான சினிக்கலான விஷயம் என்னன்னா, இப்போ இவனுங்களுடைய டெக்னாலஜிங்கிறது எதற்காக இவனுங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கி இருக்கானுங்க? மக்களுக்காக உருவாக்கி இருக்கிறானுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது கம்ப்ளீட் மிலிட்டரி டெக்னாலஜி. யாருக்கு வந்து இப்ப நீங்க உலகம் முழுக்க நான் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன், என்னுடைய இது வந்து உங்களுடைய லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாம வந்து நீங்க வந்து என்னுடைய இன்டர்நெட் சர்வீஸை வந்து நீங்க அனுபவிக்கலாம்னா, இது மத்த நாட்டினுடைய சாவரின் உரிமையில தலையிடுறது. இப்போ ஒரு நாட்டுல வந்து உள்ளுக்குள்ள சிக்கல் இருக்குன்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு வன்முறை வெறியாட்டம் ஒரு நாட்டுக்குள்ள நடக்குதுன்னா, அதை கட்டுப்படுத்துறதுக்கான லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து பயன்படுத்த வேண்டியது அந்த நாடு. அந்த நாட்டுல நான் அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து பயன்படுத்த விட மாட்டேன்,
நான் வந்து ஃபுல்லா ஃப்ரீயா வந்து இன்டர்நெட்டை கொடுப்பேன், அந்த வன்முறைவாதிகளுக்கு நான் உதவி பண்ணுவேன், தீவிரவாதிகளுக்கு நான் உதவி பண்ணுவேன்னு சொன்னா, அது இன்னொரு நாட்டினுடைய சாவரின் உரிமையில தலையிடுறது. அப்ப இது ஒட்டுமொத்த இந்த இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்டினுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுங்கிறது கிடையாது. அமெரிக்கன் எம்பையரை வந்து வலுப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம். அதை தான் இன்னைக்கு செயல்படுத்துறானுங்க. இப்ப ஈரானுக்குள்ள நான் வந்து கட்டாயமா வந்து இன்டர்நெட்டை கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்றதனுடைய அடிப்படை அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு ஈரானை பிடிக்கல, ஈரான் அரசாங்கத்தை நீக்கணும்னு நினைக்குது. அதுக்காக தான் அதுதான் அந்த போராட்டத்தை உருவாக்குது. அதுதான் அந்த போராட்டத்துல வந்து வன்முறை வெறியாட்டத்தை நடத்த வைக்குது. நேரடியா ஆட்களை உள்ளுக்கு இறக்கி காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவா ஒரு கம்பெனி வந்து நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அமெரிக்கன் எம்பையருடைய எக்ஸ்டென்ஷனா தான் இந்த டெக் நிறுவனங்கள் வேலை பார்க்கறாங்கிறதுக்கு இதை விட சரியான உதாரணம் தேவையில்லை. அப்ப வெளிப்படையாவே அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட், குளோபல் டாமினன்ஸை கீப் அப் பண்றதுக்கும் அதுல இருந்து லாபம் அடையிறது மட்டும்தான் இந்த டெக் நிறுவனங்களினுடைய வேலை. அதுல எலான் மாஸ்க்கு, இன்னும் அந்த மேக்னிஃபிசன்ட் 7 அப்படின்பானுங்க, ஆல்பபெட், கூகுள், ஃபேஸ்புக்கு, மற்ற மைக்ரோசாஃப்ட், இவன், ஆரக்கிள், இந்த மாதிரியான எல்லா நிறுவனங்கள், அமேசானு, இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் அமெரிக்கன் எம்பையரை பாதுகாக்கிறதும் அமெரிக்கன் எம்பையரினுடைய ஆதிக்கத்தின் மூலமா வருமானத்தை ஈட்டுறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதற்காக அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னால உருவாக்கப்பட்டவனுங்க தான் இவனுங்க வந்து அவனுங்களுக்கு முகவர், அவ்வளவுதான். இவனுங்க ஒன்றும் எதையும் வந்து கன்சீவ் பண்ணி, ஐடியாவை கன்சீவ் பண்ணி இவனுங்களே எதையும் உருவாக்கல. எல்லாம் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டு உருவாக்கி கொடுத்ததை மேனேஜ் பண்ற சிஇஓஸ், மேனேஜர்ஸ் தான் இவனுங்களே தவிர இவனுங்கள்ட்ட எந்த பவரும் கிடையாது. இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டினுடைய அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கறத மட்டுமே இவனுங்களுடைய தொழிலா வச்சிருக்கானுங்க. அதுதான் இவனுங்களுடைய டெக் நிறுவனத்தினுடைய பணி. இவனுங்களுடைய டெக்னாலஜி முழுக்க அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து வலுப்படுத்துறது, அதை விரிவாக்கம் பண்றது மட்டும்தான். அப்ப அதுக்கு தான் இவனுங்க பூரா சர்வீஸ் ப்ரொவைடரா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுதான் உலகம் முழுக்க இவனுங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து இவனுங்களுடைய கையில வச்சிருக்கிறானுங்க. இப்ப இந்த கட்டுப்பாட்டின் மூலமா அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு களத்துல இறங்கி வேலை பார்க்குறானுங்க. இப்ப இஸ்ரேல் ஈரானுக்குள்ள ஒரு 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 பெரிய வன்முறை வெறியாட்டம் நடக்கும்போது அந்த மக்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வன்முறை வெறியாட்டவாதிகளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்க விடுறானுங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து சாவரின் உரிமையில தலையிடுறது, சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற யூஎன் சார்ட்டர்லாம் வந்து சொல்ற எல்லா நடைமுறைகளுக்கும் விரோதமான நடவடிக்கைகள்ல தான் வந்து பிரைவேட் நிறுவனங்களா இருந்துகிட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்காக இயங்கிட்டு இருக்கானுங்க. அமெரிக்காவினால உருவாக்கப்பட்டவன்களா இருக்கிறாங்க. ஸோ அதனால இதுதான் வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இதுல வந்து அவங்களுடைய டெக்னாலஜி வந்து ஓவர் கம் பண்ணி ஏஷியன் டெக்னாலஜி வந்துருச்சா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி வந்துருச்சா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல வந்து ஈரான் வெற்றி அடைஞ்சுதா, அதெல்லாம் வந்து முக்கியமான பிரச்சனை கிடையாது. முக்கியமான பிரச்சனை இப்ப ஈரானால வெற்றி அடைய முடியுது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் நடத்தி இவங்களுடைய டெக்னாலஜி வந்து உடைக்க முடியுது. இதே வந்து மற்ற நாடுகளால முடியுமா? இன்னொரு சின்ன நாடு நாளைக்கு புர்கினாஃபாசோல அந்த பிரச்சனை வருது, இல்ல மாலியில வருது, இல்ல வேற ஏதோ ஒரு சின்ன நாட்டுல வருது, அந்த நாட்டுனால இதை வந்து பண்ண முடியுமா? அப்ப இவனுங்களுடைய இதை அப்ப நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னாக்கா இப்ப வெனிசுலால அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. வெனிசுலாவால கட்டுப்படுத்த முடியுமா? கியூபாவால கட்டுப்படுத்த முடியுமா? அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, எட்ஜிங் டெக்னாலஜி வந்து கிடையாது. ஸோ அதனால இது வந்து முதல்ல வந்து இந்த இந்த அடிப்படையே தவறானது. இது அமெரிக்கன் ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்டை, இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கான டெக்னாலஜி. இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்துல அனுமதி கொடுக்க கூடாது. சர்வதேச நாடுகள் இவங்களுடைய சேட்டலைட்டை முதல்ல அடிச்சு உடைக்கணும். அதை தான் முதல்ல பண்ணணும். ஏன்னா இது வந்து சாவரின் உரிமையில தலையிடுறது. இவனுங்க யார் உலகத்துல எங்க நெட்டு கொடுக்கணும், நெட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? இவனுங்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருக்கிறானுங்களா? இல்ல இவனுங்க எதுவும் மார்ஸ்ல இருந்து வந்து நெட்டு கொடுக்குறானுங்களா? இவனுங்க அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கல் நலனுக்கு, அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்காக இருக்கிறானுங்க. அவனுங்களுடைய தயவுல இவனுங்களுடைய பழப்பு ஓடுது. இவனுங்க எலான் மாஸ்க்கு குறிப்பா வந்து இவி வெஹிக்கிள்ஸ் தயார் பண்ணி என்னுடைய நிறுவனத்துக்கு காம்படிஷனே கிடையாதுன்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டு இருந்தான். சைனாவில் காம்படிஷன், பிஓஐடி காம்படிஷன் வந்து சைனாவினுடைய பிஓஐடி வந்து இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல நம்பர் 1 கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம்
அமெரிக்காக்குள்ள விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறதுக்கு அவன் தான் கேட்டான் பைடன்ட்ட. அதையும் அனுமதிச்சு பைடன் வந்து அந்த தடையை வந்து போட்டான். சாங்ஷன் வந்து 100% டாரிஃப். எதுக்கு? இவி வெஹிக்கிள்ஸ்க்கு. சைனால இருந்து பிஒய்டி நிறுவனம் விற்க கூடாதுங்கிறதுக்காக. அதே போல பொலிவியால ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது நாங்க தலையிடுவோம், ஆட்சி மாற்றம் நடத்துவோம், எங்கள்கிட்ட பவர் இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெளிப்படையா அரகண்டா கேட்டான் ட்விட்டர்ல. அதுக்கு அவன் சொன்ன காரணம் வந்து லித்தியம் இருக்குது, பொலிவியால உலகத்திலேயே அதிகமான லித்தியம் இருக்குது, லித்தியம் பேட்டரி தயார் பண்றதுக்கு லித்தியம் வேணும், அது எனக்கு வேணும், அதனால நாங்க வந்து அங்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இவனுடைய நோக்கமே அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட பாதுகாக்கிறது, அதன் மூலமா லாபம் அடைகிறதும் தான் இவங்களுடைய நோக்கம். முதல்ல இவனுங்களுடைய இந்த நிறுவனங்களினுடைய ஆதிக்கத்தை முதல்ல ஒழிக்கணும். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்படி இந்தியாவை ஆட்சி அடிமைப்படுத்தி பிரிட்டிஷ்காரன் கையில ஒப்படைச்சிட்டு போனானுங்களோ, பிரிட்டிஷ்காரங்களுடைய மெர்சனரி குரூப் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அது மாதிரி அமெரிக்கன் இம்பீரியலிசத்தினுடைய மெர்சனரி குரூப் தான் வந்து இவனுங்கெல்லாம். இந்த டெக் ப்ரோஸ் எல்லாமே வந்து மெர்சனரி குரூப். இவனுங்க போய் ஆதிக்கம் செலுத்தி அரசாங்கத்துக்கு தன்னுடைய இதை வந்து கொடுக்கறது மட்டும்தான் இவங்களுடைய பணி. அதற்காக தான் இருக்கிறானுங்க. மெர்சனரி குரூப், அவ்வளவுதான். போரை நடத்தாம டெக்னாலஜியில போர் நடத்துறாங்க. அவ்வளவுதான் இந்த நிறுவனங்களினுடைய பணி. அந்த பணிகளை தான் இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் முதல்ல நம்ம முக்கியமா வந்து ஆபத்தா பார்க்க வேண்டியிருக்கு. புரியுது புரியுது தோழர். பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வெவ்வேறு நகர்வுகள் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து எதுவுமே வந்து விரும்பத்தகாததாக தான் இருக்குது. எதுவும் ஓகே இது நல்லதா நடந்துருச்சு, இது நல்லதா நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லவே முடியல. அவ்வளவு மோசமா தான் இன்னைக்கு இது சர்வதேச இன்னும் மோசமா போயிடும் தோழர். இன்னும் மோசமா தான் போகும். ரொம்ப கொடுமையா இருக்கு. நடக்கும் தெரியல. என்ன வந்து அவன் மிரட்டான், கியூபாவை நான் இது பண்ணிடுவேன்றான். இன்னைக்கு வந்து அவனோட இதுல போட்டிருக்கான் சோசியல் மீடியால, நான் தான் ஆக்டிவ் வெனிசிலாவோட நான் தான் ஆக்டிவ் பிரசிடென்ட் அப்படின்னு போட்டுக்கிறான். இதெல்லாம் என்ன எங்க நகர போகுதுன்னு தெரியல. ஒரு வாழும் ஹிட்லரா மாறிட்டு வர்றான். டே டு டேவா வந்து வாழும் ஹிட்லரா மாறிட்டு இருக்கிறான் ட்ரம்ப். அது மட்டும் தான் தெரியுது. பார்க்கலாம். ஓகே தோழர், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.